அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தௌர் மலைக்குகையை, மக்காவில் இருக்கக்கூடிய தௌர் மலைக்குகையை இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபை கொண்டு அல்லாஹ் தஆலா பார்க்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தாங்க. இங்கே தான் வந்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு நமது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்வதற்காக இந்த மலையை தாண்டி சென்று கொண்டிருக்கும் பொழுது காஃபிர்கள், எதிரிகள் வந்து அவர்களை கொல்வதற்காக பின்னாடியே வந்திருக்காங்க. அந்த டைமில் தான் வந்து ஒரு குகையில் இருக்கும் பொழுது அதில் வந்து அங்கே வந்து குகையில் வந்து தங்கியிருக்கிறாங்க. 3 நாட்கள் தங்கியிருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து ஒரு புதரிலிருந்து ஒரு பாம்பு வந்து ரசூலுல்லாஹ் அவர்களை பார்ப்பதற்காக வந்துச்சு. ஆனால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த பாம்பை வந்து பார்க்க விடாமல் தடுத்து கொண்டே இருந்தாங்க. ஆனால் வந்து அந்த பாம்பு வந்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தாக்கியது. அப்போ வந்து ரசூலுல்லாஹ் அவங்க வந்து கேட்குறாங்க, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே, என்ன ஆச்சு, இன்னும் முகமுகங்கள் மாதிரியாக இருக்க அப்படின்னோடனே ரசூலுல்லாஹ் அவர்களே, ஒரு பாம்பு வந்தது, அது என்னை கடித்து விட்டது அப்படின்னோடனே வந்து அதற்கு ஏன் அதை மறிச்சிங்க, அது என்னை காண வந்தது, மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்திலிருந்து என்னை பார்ப்பதற்காக தவித்து கொண்டிருக்கக்கூடிய அது ஒரு பாம்பு, அதனால் அதை வந்து என்னை விட்டுருக்கலாமே அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் அவர்களை பார்ப்பதற்கு பாம்பு காத்து கொண்டிருக்கிறது. மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அப்பேற்பட்ட நிகழ்வு நடந்தது. அதுக்கப்புறம் வந்து காஃபியர்கள் அவர்களை நெருங்கி கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ் தஆலா சிலந்தி வலையின் மூலம் அவர்களை வந்து பாதுகாக்க செய்தான். அப்பேற்பட்ட நிகழ்வான இந்த சௌர் மலை இதில் தான் நம்ம இருக்கோம். நம்ம அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபை கொண்டு பார்க்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்தாங்க. மென்மேலும் எல்லா மக்களும் பார்க்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா தந்தருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.